நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போங்க. இந்த புரட்டாசி மாதமானது குரோதி வருடம், ஆங்கிலத்துக்கு பார்த்தீங்கன்னா 17/9/2024 சதய நட்சத்திர நாளில் செவ்வாய்க்கிழமையில் பிறக்குதுங்க. அன்னைக்கு அதாவது புரட்டாசி 1ஆம் தேதியே பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. காலையில் 11:21 பௌர்ணமி திதி ஆரம்பிக்குதுங்க. இந்த புரட்டாசி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/9/2024 அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பிக்குதுங்க. இந்த மகாலயபட்சம் நம்ம அதாவது இந்த வருடம் முழுக்க நம்ம மூத்தோர் கடன் நம்ம எது செய்யினாலும் சரிங்க, வீத்தோர் கடன் செய்யினாலும் இந்த மாதங்கள் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி ஆகட்டும், தர்ப்பணம் ஆகட்டும், நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த. அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்கங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க நம்ம அன்னதானம் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட நீத்தாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் உணவு தானம் பண்ணுறதும் நீர் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை 2/10/2024 அமாவாசை. அடுத்து புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை 3/10/2024 அன்னைக்குங்க நவராத்திரி ஆரம்பிக்குது. மிகச்சிறப்பான நவராத்திரி பண்டிகை. புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 11/10/2024 அன்னைக்கு ஆயுத பூஜைங்க. அடுத்து புரட்டாசி மாதம் 26 சனிக்கிழமை 12/10/2024 அன்னைக்கு விஜயதசமி பண்டிகைங்க. இது அதாவது நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மிக அற்புதமான பண்டிகை இந்த புரட்டாசி மாதத்தில். அடுத்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை 17/10/2024 அன்னைக்கு பௌர்ணமிங்க. இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி வர்றது மிகச்சிறப்பான ஒரு விஷயங்க. அதே மாதிரி மகாலய அமாவாசையும் இந்த வருஷத்தில் ரொம்பவே சிறப்பு. இது இந்த மாதத்தோட சிறப்புகளை பார்த்துட்டோங்க. அடுத்து கிரக நிலைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபத்தில் குரு இருக்காருங்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்காரு, மாத தொடக்கத்தில் சிம்மத்தில் புதன் இருக்காருங்க. செப்டம்பர் 19க்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு போகிறாரு. அடுத்து அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு போகிறாருங்க. துலாம் ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, கேது இருக்காருங்க. மாதம் முழுவதும் புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியன் கண்ணிலேயே இருப்பாருங்க. கேதுவும் அப்படியே தான். அந்த 2 கிரக நிலைகளில் எந்த மாற்றமும் கிடையாது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு துலாமுக்கு போகிறாருங்க. கும்பத்தில் சந்திரன் இருக்காருங்க. அதே மாதிரி சனி வக்ரமாக இருக்காரு. மீனத்தில் ராகு இருக்காருங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. கமெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நாங்கள் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் சஜஷன் கேட்குறீங்க. நான் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் மேலும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு ப்ரெடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க. சிம்மராசிக்காரங்களுக்கான இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் மகம் நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ங்க. பூரம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள். உத்திரம் நட்சத்திரத்தோட முதல் பாதமாக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த சிம்மராசியில் இருக்குங்க. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான்ங்க. சிம்மராசி அதாவது சூரியன் இவங்களுக்கு அதிபதியாக இருக்கனால சிம்மராசிக்காரங்க எப்பயும் தைரியமாக இருப்பாங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பாங்கங்க. அதாவது தான் நினச்சது நடந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கும். தலைமை பதவிக்கு தகுந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான். மனசில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. நெட்டு 1 துண்டு 2 தான் இவங்களோடது. மனசில் ஒன்றுமே வச்சுக்க மாட்டாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றாரு. அதுவும் ஏற்கனவே
2ஆம் இடத்தை வந்து குருவும் பார்க்குறாரு. குரு அதுவும் எங்கேருந்து பார்க்குறாருன்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலேருந்து பார்க்குறாருங்க. அதனால தொழில் மூலியமாக உங்களுக்கு நல்ல பணவரவு வருங்க. அதே மாதிரி தொழிலில் இருந்த போட்டிகள் நீங்கும், நிறைய சுப செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் பையன் பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, உங்கள் வீட்டில் வயதுக்கு வரக்கூடிய பெண்கள் இருந்தாங்கன்னா வயதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு சுபகாரியம் நடத்துறது, இந்த மாதிரி நிறைய சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் ப்ரமோஷன் மூலியமாக உங்களுக்கு பணம் வருது, தொழில் மூலியமாக பணம் வருவங்கிற மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு மூலியமாக பணம் வர வருது, ஒரு இன்க்ரிமெண்ட் மூலியமாக பணம் வர வருது. இந்த மாதிரி பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் மாத பிற்பகுதியில் இணைகிறாங்க. அப்போ புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம், அற்புதமான யோகம் ஏற்படுதுங்க. இதனால ஆடை ஆபரண சேர்க்கை சூப்பராக இருக்கும். குறிப்பாக சாஃப்ட்வேர் ஐடியில் இருக்க பெண்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுலேருந்து எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலம். உங்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஒரு நல்ல நன்மை கிடைக்க போகுது. வீடு கட்டுறதுக்கு, இல்லைன்னா கட்டின வீடு ரொம்ப நாளாக ஒரு ரிப்பேர் ஒர்க் பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, அது வந்து ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையலன்னு கவலைப்பட்டுருக்கவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ரெனோவேட் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் சூப்பராக இருக்குங்க. உங்களோட குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் உங்கள் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள், உங்கள் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய, மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது, அவார்டெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட்லாம் போடுவீங்க, அதன் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்குங்க. 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனங்கள் சொல்லக்கூடிய இடத்துல குருவோட பார்வைப்படுது. நீண்ட நாட்களாக வீடு வாங்க முடியலன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கான ஒரு யோகமும் கிடைக்குதுங்க. 5ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வை, 5ஆம் அதிபதி 10ல் இருக்காங்க. அப்போ உங்களோட வளர்ந்த குழந்தைகளுக்கு தொழில் அமையல, உத்தியோகம் அமையலைன்னா அவங்களுக்கு தொழில் அமையறதுக்கான ஒரு யோகம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு மருத்துவத்தின் மூலியமாக குழந்தை பாக்கியம் அமையறதுக்கான யோகம் சூப்பராக இருக்குங்க. குரு வந்து 6ஆம் இடமான உங்கள் உத்தியோக ஸ்தானத்தை பார்க்குறாங்க, கடன் ஸ்தானத்தை பார்க்குறாங்க, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கான ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, உங்களோட உத்தியோகத்தில் இன்னும் அடுத்த பதவிக்கு போகிறதுக்காக ஒரு படிப்பு படிக்கணுங்க, அது படிக்கிறதுக்கெல்லாம் இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 7ஆம் இடம் கண்டக சனியாக வந்திருக்காரு. அப்போ அந்த சனி இந்த சமயத்தில் வக்ரம் பெறது உங்களுக்கு நல்லதுங்க. வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து போங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. அதே மாதிரி வரவுக்கு மீறிய செலவு, வரவு நல்லாவே வரும், அந்த வரவுக்கு மீறிய செலவு மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ராகு 8ஆம் இடத்துல இருக்காரு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், டெஃபினட்டாக பயன்படுத்திக்கலாம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கல, இப்போ கட்டாயம் ஒரு 8ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து கட்டாயம் ராகு பகவான் கொடுத்துருவாரு. அடுத்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 9னா தந்தைங்க, தந்தையின் மூலியமாக பணவரவு. 9னா பயணம், பயணத்தின் மூலியமாக பணவரவு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம், அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் பண வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 10ல் வந்து குரு இருக்காருங்க. டீச்சர்ஸு, அதாவது பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய கன்சல்டன்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு, ப்ரொஃபஸர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல மாதமாக இருக்குங்க. 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். தொழில் அதாவது நிலத்தின் மூலியமாக நிலம் விற்று பணம் வரணுங்க, வீடு கட்டி வாடகை கொடுலான் இருக்கேன், பணம் வரணும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நீங்கள் ஒரு நல்ல மாதமாக மாற்றிக்கிறதுக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுறதும், சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.